வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அழகு முத்துக்கோனின் 314வது பிறந்த நாள். அழகு முத்துக்கோன் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அமலாக்கத்துறை வழக்கு. செந்தில் பாலாஜி மனு மீது நாளை தீர்ப்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது. வேலையின்மையால் இளைஞர்கள் மன உளைச்சலில் உள்ளனர். ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் அதிமுகவின் ரத்தத்தை குடித்த அட்டைகள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 314வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அழகு முத்துக்கோன் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ராஜ கண்ணப்பன், பெரிய கருப்பன் மற்றும் சென்னை மேயர் பிரியா, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எல்லாருக்குமான அரசாக இருப்பதுதான் எங்கள் தேர்தல் வெற்றியின் ரகசியம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சரின் முகவரி துறையின் கீழ் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக இந்த திட்டம் நகர்ப்புறங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்டது. அதற்காக நகர்ப்புறங்களில் ஒவ்வொரு வார்டு வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அரசின் 15 துறைகளின் கீழ் உள்ள 44 சேவைகள் பொதுமக்களுக்கு மிக எளிதாக வழங்கப்பட்டன. தர்மபுரி அரூர் அரசு மருத்துவமனையில் 51 கோடியில் உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும். அரூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பஞ்சப்பள்ளி அலியாலம் அணைக்கட்டு திட்டம் நிறைவேற்றப்படும். சிட்லிங் சித்தேரி கிராம மக்களுக்கு சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட தொழில்கள் ஏற்படுத்தப்படும். தீர்த்தமலையில் துணை வேளாண் விரிவாக்க மையம் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மத்திய அரசு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும். எல்லோருக்குமான அரசாக இருப்பதுதான் எங்கள் தேர்தல் வெற்றியின் ரகசியம் என்று அவர் பேசினார். உக்ரைனுக்கு எதிராக போரில் தூதரக பேச்சுவார்த்தை வழியே தீர்வு காண வேண்டிய அவசியம் பற்றி பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய இரு நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ரஷ்யா நாட்டுக்கான பயணம் நிறைவடைந்ததும் நேற்று மாலை ஆஸ்திரியாவிற்கு அவர் புறப்பட்டு சென்றார். அவருக்கு அந்நாட்டில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன்பின் ஆஸ்திரியா நாட்டின் வியன்னா நகரில் அதிபர் கார்ல் நெஹாமர் உடன் உயர் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் ஆஸ்திரியா நாடுகளின் கூட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி பேசினார். அவர் பேசும்போது, நான் இதற்கு முன்பே கூறியிருக்கிறேன், இது போருக்கான நேரம் அல்ல என்று குறிப்பிட்டு பேசினார். விவகாரங்களுக்கான ஒரு தீர்வை நாம் போர்க்களத்தில் இருந்து கண்டறிய முடியாது. ஒன்றும் அறியாத அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரை குறிப்பிட்டு அவர் பேசியுள்ளார். தொடர்ந்து அவர் இந்தியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக அளவில் தீர்வு காண வேண்டிய அவசியம் பற்றி வலியுறுத்துகிறது. அதற்கு எந்தவித தேவையான ஆதரவையும் வழங்க நாங்கள் இருவரும் ஒன்றாக தயாராக இருக்கிறோம் என்றார். இதனால் உக்ரைன் போரில் தூதரக பேச்சுவார்த்தை வழியே தீர்வு காண வேண்டிய அவசியம் பற்றி அவர் வலியுறுத்தியுள்ளார்.
பாஜகவின் மனப்பான்மையால் அவர்களின் எதிர்காலம் முடங்கியுள்ளது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் பொருளாதார மந்த நிலையின் தீய விளைவுகளை ஐஐடி போன்ற மிகவும் கௌரவமான கல்வி நிறுவனங்களே சந்திக்க தொடங்கியுள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு ஐஐடி வளாக ஆள் தேர்வில் 19% மாணவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 38%, அதாவது 2 மடங்காக உயர்ந்துள்ளது. வேலையின்மையால் இளைஞர்கள் மன உளைச்சலில் உள்ளனர். கல்விக்கு எதிரான பாஜகவின் மனப்பான்மையால் அவர்களின் எதிர்காலம் முடங்கி உள்ளது என்று அவர் பதிவிட்டுள்ளார். அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை இதே நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நிலுவையில் உள்ளது. இந்த மனு மீதான முடிவு வரும் வரை அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி எஸ். அள்ளி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்களை முன்வைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த மனு மீது நாளை தீர்ப்பு கூறப்படும் என நீதிபதி அறிவித்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திமுகவை சேர்ந்த நா. புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மரணமடைந்தார். அதனை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது பிரச்சார மேடையில் திமுக அரசு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக சாட்டை துரைமுருகன் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்ணாமலை என்ற வேதாளம் தற்பொழுது அதிமுகவை விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை மீது ஏறி இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா மற்றும் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை அதிமுகவில் இணைக்க இபிஎஸ்ஸிடம் முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தியதாக வரும் செய்திகள் எல்லாம் மாயை என தெரிவித்தார். ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்துக்களை தெரிவித்தார். எனவே கட்சியை பொறுத்தவரையில எழுச்சியோடு சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே இந்த இதோ பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில ஒரு ஒரு மாயை கருத்து இன்னைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எந்த அளவு உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஆர்எஸ் சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால இது அழகா ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற
வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திட்டாங்க. அது வந்து மாயை தான். மதுரையில் காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் 60க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அண்ணாமலை உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அண்ணாமலை சமீபத்தில் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். முன்னதாக அண்ணாமலையின் படத்தை தீயிட்டு கொளுத்த முயன்ற நிலையில் காவல்துறையினர் தடுத்ததால் அண்ணாமலை படத்தை கிழித்தும் மேலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாமலை உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்தி நெருப்பை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணாமலைக்கு அரசியல் நாகரீகமும் தெரியாது, அரசியல் முதிர்ச்சியும் கிடையாது. பாஜகவிற்கு கைகட்டி சேவகம் செய்வதுதான் அவர் வேலை என கரூர் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஆகியோர் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, 2வது முறையாக என்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் நாகரீகமும் தெரியாது, அரசியல் முதிர்ச்சியோ கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் உட்பட எல்லோர் மீதும் சேற்றை வாரி இறைப்பது அவருடைய அரசியல். மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு முன்பு நிற்பது கிடையாது. அண்ணாமலைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு IPS அதிகாரியாக இருந்து பாரதிய ஜனதாவிற்கு கைகட்டி சேவகம் செய்வது, தனது காவல்துறை பதவியை துஷ்பிரயோகம் செய்து ஒரு நேர்மையற்ற காவல்துறை அதிகாரியாக இருந்தவர்தான் இந்த அண்ணாமலை. அதனால்தான் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த ஒரே வருடத்தில் மாநில தலைவரானார். யாத்திரை என்று ஒன்று நடத்தி மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தியுள்ளார். லூலு மால் போன்ற நிறுவனங்களுக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு பின்னர் அமைதி காப்பது ஏன்? இடையில் கமிஷன் பெற்றுவிட்டாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். முறையாக இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட என்னை மக்கள் ஒரு பேரன்போடும் பேராதரவோடும் ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்து ஒரு 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த முதல் பணியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கும் பணியை இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதில் ரொம்ப மகிழ்ச்சி. இதே போல் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமான ஒரு பணியை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம் 5 வருஷமாக. அதே போல் மீண்டும் தீவிரமாக ஒரு களப்பணியும் சரி, இந்த மாதிரி எளிய மக்களுக்கான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து செய்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் நாகரிகமோ அரசியல் முதிர்ச்சியோ கிடையாது. இப்படி எல்லார் மீதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட சேருவாரி இறைக்கிறது மட்டும்தான் அவருடைய அரசியல். ஒரு மக்களுக்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர் முன்னெடுக்கிறது கிடையாது. இதே மாதிரியான ஒரு தாக்குதலை இவர் பல பேர் மேல தொடுத்திருக்காரு. நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு IPS ஆபீசராக இருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கைகட்டி சேவகம் செஞ்சு தன்னுடைய பதவிக்கு ஒரு துஷ்பிரயோகம் செஞ்சு ஒரு நேர்மையற்ற காவல்துறை அதிகாரியா இருந்தவர் தான் அண்ணாமலை. அதனாலதான் அவர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த ஒரே வருடத்துல பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக்கப்பட்டார். அதற்கப்புறம் அவர் மீது தொடர்ச்சியான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு யாத்திரைங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய வசூல் பண்றதுக்காக மட்டுமே யாத்திரையை நடத்தினார்னும், பல இடங்கள்ல லூலு மால் மாதிரி பல இடங்கள்ல போய் நான் ஒரு செங்கல்ல கூட வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு செங்கல் என்ன லூலு மாலே கட்டி கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷனிங் ஆயிருக்கு. அப்ப இடையில என்ன அண்ணாமலை கமிஷன் பெற்றுக்கிட்டு தான் அந்த மாதிரியான சவால்கள் இருந்து பின்வாங்கினாரான்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதற்கெல்லாம் பதில் கிடையாது. அதுக்கெல்லாம் முதல்ல அண்ணாமலை பதில் சொல்லிட்டு மற்றவர்கள் மீது விமர்சனங்களை வைக்க. உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார். இன்று உலகம் முழுவதும் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
அதனை ஒட்டி மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு ரதத்தினை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார். பேரணியில் குழந்தை திருமணத்தை தடுப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இப்பேரணியில் கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் வருடாந்திர ஆடி தபசு கொடியேற்றம் இன்று அதிகாலை கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் தென் தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று. சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிளவுபடுத்துவது தவறு என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவபெருமான் கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தார். இத்தகைய அரிய நிகழ்ச்சியே ஆடி தவசு திருவிழாவாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி தவசு திருவிழா தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று காலை 5 மணிக்கு கோமதி அம்மன் சன்னதி முன்பு அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூரில் கராத்தே பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். திருப்பத்தூர் அரசு மீனாட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி காவல்துறை மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. பயிற்சி முடிவடைந்த நிலையில் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமை வகித்து கராத்தே பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். அப்போது கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர், பள்ளி தாளாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிதாக அமல்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து பல்வேறு மாவட்ட ரயில் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ரயில் முற்றுகை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கூறியதாவது: மத்திய அரசால் புதியதாக அமல்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று ரயில் நிலையத்தில் முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை கைவிட கோரி 100க்கும் மேற்பட்ட மாவட்ட வழக்கறிஞர்கள் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் செய்ய ரயில்வே தண்டவாளத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து பதாகைகள் கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பின்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து மதுரை ரயில்வே நிலையத்தின் முன்பாக ரயில் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கூடி மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிய சட்டங்களை திரும்ப பெற கோரியும் கண்டன பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். அரியலூரில் புதிய குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற கோரி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து மத்திய கலால் சரக்கு மற்றும் சேவைகள் வரித்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். போலீசாரின் தடுப்பை மீறி அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற வழக்கறிஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தாராபுரத்தில் சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டிட பணியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு செய்தார். தாராபுரத்தில் அரசு மருத்துவமனைக்கு
அதிநவீன வசதிகளுடன் கூடிய கட்டிடம் கட்டுவதற்கு சுமார் 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தாராபுரம் அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்ய நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் பொறியாளரிடம் கட்டிடம் உறுதியாகவும் கூடிய விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர், அரசு மருத்துவர் பெரியசாமி, மாவட்ட வழக்கறிஞர் அணி செல்வராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் தேர்வு தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் கும்பகோணம், தஞ்சாவூர், நாகை, சேலம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மாநில தலைவராக மணிகண்டன், பொது செயலாளராக மீரா மைதீன், பொருளாளராக சையது முபாரக், செயலாளர்களாக முகமது சீராஜுதீன், தமிழ்ச்செல்வன், திருவாரூர் மாவட்ட தலைவராக கண்ணன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இக்கூட்டத்தில் சங்கத்தில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது, தனி நலவாரியம் அமைப்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இந்த சங்கம் அனைவருக்கும் பொதுவானது, ஒற்றுமையே வலிமை என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டெல்டா சமையல் சங்க துவக்க விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் அனைத்து உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் எல்லாருடைய முன்னிலையிலையும் சிறப்பான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, புதிய நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, சமையல் கலைத்துறைக்கு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு ஒரு வாரியம் கண்டிப்பாக வேணும். அரசியல் முழுக்க அரசியல் சார்பற்றது, அரசியலுக்கு இதுக்கு அப்பால் பட்டது. ஆமாம், இதில் ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது. ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எங்களுடைய நோக்கம் ஒன்று, எல்லாரும் சமையல் கலைஞர்கள் தான். ஒற்றுமையே வலிமை, உழைப்பே உயர்வு தரும், ஒன்றுபடுவோம், உயர்வடைவோம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பானிபூரி கடைகள் சாலையோரங்களில் செயல்பட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலும் தள்ளு வண்டிகளில் வைத்து விற்பனை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பானிபூரி கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் சுகாதாரமற்ற முறையில் தயார் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தது. அதன் அடிப்படையில் கரூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாலையோரமாக விற்கப்படும் பானிபூரி கடைகளில் இன்று திடீர் சோதனையில் இறங்கினர். கரூர் கோவை சாலையில் உள்ள வடமாநில தொழிலாளர் ஒருவர் விற்பனை செய்யும் சாலையோர பானிபூரி கடையில் மண்ணெண்ணெய் நிரப்பும் கேனில் பானிபூரிக்கு பயன்படுத்தப்படும் ரசத்தை ஊற்றி சுகாதாரமற்ற முறையில் எடுத்து வந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் அதை பினாயில் ஊற்றி அழித்தனர். திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் பகுதியில் பிரபல இந்திரா மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் கடந்த ஒரு வார காலமாக ஸ்போர்ட்ஸ் டே நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான இன்று நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழா கல்லூரியின் டீன் இந்திரா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஸ்போர்ட்ஸ் டே நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகரும் தற்போதைய திரைப்பட ஹீரோவாக நடித்து வரும் யோகி பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதுக்காக கூப்பிட்ட உடனே நான் உடனே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சி சார். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் சுந்தர் சி சார் சொன்ன உடனே நான் வந்துட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் வெல்விஷர் இருக்கணும் சினிமாவில். அதில் எனக்கு பெஸ்ட்டு வந்து சுந்தர் சி சார் தான். அவரால் தான் இன்னைக்கு நான் நிறைய அந்த கலகலப்பில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அரண்மனை போர் விளைவிட்டு கலகலப்பு 3ல ஒரு 6 சீனை வந்தேன். இன்னைக்கு கலகலப்பு 2ல் கோபினா கலகலப்பு 1 இல்லைன்னா இப்போ கலகலப்பு 3ல நான் ஒரு ஹீரோவை பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் தான் நமக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பழக்க வழக்கம் தான் நமக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஜாதி மதத்தை விட்டுடுங்க, எல்லாம் அவன் சாப்பிட்டு. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், நான் தர்காவுக்கும் போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன், சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா நான் தூய தமிழ் சாலித்தெல்லாம் படித்தேன். என்னைக்கும் அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன வேணா கூட நான் செய்வேன். நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
சென்னை அருகே பழைய தர்மாகோல் சேகரிக்கும் இடத்தில் தீ விபத்து கொழுந்துவிட்டு எரிந்த தீயை சுமார் 15 தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே பழைய தர்மாகோல் சேகரித்து அதை உருக்கும் இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த சிறுசேரி தீயணைப்பு நிலையத்தில் இருந்து 10 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை போராடி அணைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சோளிங்கர் செல்லும் சாலையில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் தலைவர் சுஜி கமலா, சத்யபாமா தலைமையில் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும், பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துவதை கைவிட வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் டிட்டோ ஜாக் உயர்மட்ட குழு நடத்திய பேச்சுவார்த்தையில் வாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட முக்கிய அம்ச கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக ஆணைகளை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காசா மீது விமான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி உள்ளதில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். காசாவில் கடந்த 9 மாதமாக இஸ்ரேல் நடத்தி வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கத்தார் தலைநகர் டோக்கோவில் நேற்று சமரச பேச்சுவார்த்தை தொடங்கியது. பேச்சுவார்த்தையில் பங்கேற்க எகிப்து, அமெரிக்கா நாடுகளை சேர்ந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் இஸ்ரேலை சேர்ந்த அதிகாரிகளும் டோக்காவிற்கு வந்துள்ளனர். இந்நிலையில் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. காசாவில் உள்ள டெய்ர் அல் பலா அகதிகள் முகாம் அருகே உள்ள வீடுகளின் மீது நேற்று காலையில் இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியதில் 5 சிறுவர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து டெய்ர் அல் பலாவின் மற்றொரு பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஒரு சிறுவன் உட்பட 8 பேர் பலியாகினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். அழகு முத்துக்கோனின் 314வது பிறந்த நாள். அழகு முத்துக்கோன் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அமலாக்கத்துறை வழக்கு, செந்தில் பாலாஜி மனு மீது நாளை தீர்ப்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது. வேலையின்மையால் இளைஞர்கள் மன உளைச்சலில் உள்ளனர், ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. OPS, சசிகலா ஆகியோர் அதிமுகவின் ரத்தத்தை குடித்த அட்டைகள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.